Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் 350 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அரை கப் நெய் எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை இலையும் கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 2லேருந்து 3 பல்லு பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. நெய் வீட்டு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லது, அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னு நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகா, மல்லி, மிளகு, சோம்பு, சீரகம் போட்டு நல்லா வதக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, தீஞ்சிடக்கூடாது. ஒரு நல்ல மசாலா ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க 350 கிராம் சிக்கன் அதில் போட்டுட்டு 1 கப் தயிர் ஊற்றிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுருங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஷீட் இருந்துச்சுன்னா அதை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மேரினேட் ஆகட்டும். ஒரு ½ அன் ஹவர் 30 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பேனில் நம்ம வச்சுருக்க அரை கப் நெய்யை ஊற்றிடலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆயில் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் கீ தான் யூஸ் பண்ண போகிறோம். நெய் நல்லா காஞ்சோனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 செகண்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பும் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை இலை, பூண்டு, இஞ்சி 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கூழாக ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கூழாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கனை உள்ளே போட்டுடலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். மினிமம் 20 மினிட்ஸாவது மேரினேட் ஆகணும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி அது எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டாச்சு. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். நெய் நல்லா சூப்பராக சுற்றி வந்திருக்கும். அந்த நெய்யில் தான் ஃபுல் சிக்கனும் வேகுது. ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. டோட்டலாக 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் வேகணும் மீடியம் ஃப்ளேமில். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சுவையான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தர் அப்டேஷன் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.